நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்கில் கடைசி லெசனாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதை தான் பார்க்குறோம். அதில் ஒரு லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்கும். இந்த டேப்லர் காலம் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களால் ஃபுல் லெசன் கவர் பண்ண முடிய கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் 555. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் தான் இருக்குது. இது மாதிரி நம்ம நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்குன்னா 7.2 கோடி. 7.2 கோடி. ஆண்கள் வந்து 3.6, பெண்கள் வந்து 3.5. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டம் வந்து இப்படி இருக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, சென்னை இங்கே இருக்குது. காஞ்சிபுரம், வேலூர், இந்த சைடு திருவாரூர். இந்த சைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து வேலூர் வந்து இந்த சைடு இருக்கும், திருவாரூர் இங்கே இருக்கும், திருப்பத்தூர் இங்கே இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லுமே வந்து அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள். அப்புறம் வந்து குறைவான மக்கள் தொகை வந்து 4 இருக்குது. ஸோ குறைவாக அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரியில் வந்து ரேராக தான் நம்ம போய் விசிட் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றனால நீலகிரியில் ரேராக போவோம். அது அரிய வகையில் தான் நீலகிரிக்கு போவோம். ஸோ நீலகிரியும் ஒரு மலைப்பிரதேசம், தேனியும் மலைப்பிரதேசம். அதுக்கெல்லாம் நம்ம பெரும்பாலும் போக மாட்டோம் இல்லையா. ஸோ பெரும்பாலும் அரிய வகையில் எப்போயாச்சும் தான் போவோம். அதனால் அரியலூர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அதிக மக்கள் தொகை, இது குறைவான மக்கள் தொகை. ஓகேங்களா. அப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555. இது வந்து 2011 கணக்கு. 2001 வந்து 480. அப்புறம் மிக அதிக அடர்த்தியுள்ள மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி. மிக அதிக அடர்த்தி வந்து சென்னையில் தான் வந்து நிறைய பீப்புள் இருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய அந்த முனை சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இங்கே தான் வந்து அதிக அடர்த்தி இருக்குது. குறைவான அடர்த்தி அப்படின்னா நீலகிரி, திருச்சிராப்பள்ளி. திருச்சி வந்து சென்டரில் இருக்கும். ஸோ நீலகிரியில் வந்து கம்மியான பீப்புள் தான் இருக்கிறாங்க. பாலின விகிதம் வந்து 995 பெண்கள் 2011, 987 பெண்கள் 2001. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். அது அப்படியே ஆர்டராக வந்துடும். நீலகிரியில் வந்து அதிக பாலின விகிதம் இருக்கும். அப்புறம் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி. பாலின விகிதம் அப்படின்னா நீலகிரி, அப்புறம் வந்து கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். இதுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஜெண்டர் வைஸாக பார்க்கும்போது ஸோ நீல கலர் பாம்பு வந்து கன்னியாகுமரிக்கு வந்துச்சு அப்படிங்க. ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் 4 டிஸ்ட்ரிக்ட்டு. குறைவான மக்கள் தொகையும் 4 டிஸ்ட்ரிக்ட்டு. மிக அடர்த்தி அப்படின்னா தமிழ்நாட்டோட எல்லை. இங்கே சென்னை இருக்குது, இங்கே கன்னியாகுமரி இருக்குது. குறைவான அடர்த்தி அப்படின்னா நீலகிரியும் திருச்சிராப்பள்ளியும் நீலத்திரு அந்த மாதிரி தான் க்ளூவேர்டு வச்சு பாருங்களேன். நீலனா நீலகிரி, திருனா திருச்சிராப்பள்ளி. ஸோ நீலத்திரு அதுதான் வந்து குறைவான அடர்த்தி. அப்புறம் வந்து பாலின விகிதம் பெண்கள் வந்து 995 2011 இந்த டேட்டா கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2001 வந்து 987. அதிக பாலின விகிதம் அப்படின்னா இப்போ வந்து நாகத்துக்கு வந்து நிறைய கன்னி பெண்கள் தான் வந்து பால் ஊற்றுவாங்க இல்லையா. ஸோ பால் ஊற்றுவாங்க. அதிக பால் வந்து ஊற்றுறது நாகப்பட்டினத்தில் கன்னி பெண்கள் ஊற்றுவாங்க. ஸோ நாகப்பட்டினம், கன்னியாகுமரி. அந்த பாம்பு வந்து விஷமாக இருந்தால் அப்படி என்ன கலரில் ஆகும், நீல கலரில் ஆகுமா. ஸோ நீலகிரி அந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைவான பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி, தர்மபுரி. ஸோ குறைவான அப்படின்றதுக்கு என்ன க்ளூ அப்படின்னா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறது வந்து கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. கொஞ்சம் பேர் தான் தர்மமும் பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. அதனால் தர்மபுரி. தேனி வந்து தேனி பக்கம். தேனி வந்து கடிக்கும் இல்லையா, அந்த தேனி வந்து கொஞ்சம் ரேராக தான் நம்ம அங்கங்கே பார்ப்போமா, அடிக்கடி பார்ப்போமானா பார்க்க மாட்டோம். ஸோ குறைவான பாலின விகிதம் தேனி, தர்மபுரி. ரேஷியோ வந்து 900, இது 946. அதே தான் பாலின விகிதம் குழந்தைகளுக்கு வந்து 946, பெண் குழந்தைகள் 942. இது ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், அந்த 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னால் 995, 987. குழந்தைகள்னு வரும்போது 46 மற்றும் 42. அப்புறம் அதிக குழந்தை பாலின விகிதம் அப்படின்னா இதே டேட்டா தான்ப்பா.
அதிக பாலின விகிதத்துக்கு நம்ம நீலகிரி கன்னியாகுமரி படிச்சிருக்கோம். அதே மாதிரி அதிக குழந்தை பாலின விகிதம் எக்ஸ்ட்ரா குழந்தை வந்துருச்சுன்னா நம்ம வந்து நாகத்தை வந்து விட்டுருவோம். இதுக்கு ஒரு சின்ன க்ளூ எப்படின்னா, அதிக பாலின விகிதம் அதிகமாக பால் ஊற்றுறவங்க நாகத்துக்கு கன்னி பெண்கள் ஊற்றுவாங்க, நீல கலராக மாறும். இப்போது அப்படி ஊற்றுனனால வந்து அவங்களுக்கு வந்து நாகம் மட்டும் விட்டுட்டு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு. ஸோ குழந்தை கிடச்சிருச்சு, அதிக குழந்தை. அதுக்கு நாகத்தை விட்டுருங்க. நீலகிரி கன்னியாகுமரி இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன க்ளூ வேணுமோ அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் இந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. குறைவான குழந்தை பாலின விகிதம் அப்படின்னா கடலுக்குள்ளக்க போகிறது வந்து நிறைய குழந்தைங்க பயப்படுவாங்க. குழந்தைகள் வந்து கடலுக்குள்ளே போக பயப்படுவாங்க. ஸோ கடலூர் அரிய வகையில் கடலை வந்து பார்த்தாங்கன்னா அறியாததை பார்த்ததை பார்க்காத மாதிரி குழந்தைங்க வந்து எக்ஸைட் ஆவாங்களா, அதனால் அரியலூர். இந்த க்ளூ யாருக்குன்னா குழந்தை குறைவான குழந்தை அப்படின்னா கடலூர், அரியலூர். அப்புறம் எழுத்தறிவு 2011 80, ஆவரேஜாக வந்து 80, இது 73. 2011 டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுதான் கொஷின் கேட்பாங்க. ஆண் எழுத்தறிவு விகிதம் 86.81, பெண் எழுத்தறிவு விகிதம் வந்து 73.86. இப்போ நமக்கு தெரியும் எழுத்தறிவு படித்தவங்க எங்கே இருக்காங்கன்னா சென்னையில் நிறைய பேர் படித்தவங்க இருப்பாங்க. அதுபோக கன்னியாகுமரி அங்கேயுமே படிப்புக்கான பேர் போன மாவட்டம் தான். அப்புறம் குறைந்த எழுத்தறிவு விகிதம் இருக்கிறது வந்து தர்மபுரி, அரியலூர். எல்லாத்துக்குமே வந்து குறைவுன்னு வரும்போது அரியலூரும் வந்துடும், தர்மபுரியும் வந்துடும். இன்னொன்று நம்ம தர்மபுரி பார்த்துருப்போமா, அரியலூர் வந்து வேறு எங்கே பார்த்துருக்கோம், குறைவான மக்கள் தொகையில் இருக்கிறதுக்கும் நீலகிரி, அரியலூர். அப்புறம் வந்து குறைவான பாலின விகிதத்துக்கும் தர்மபுரி, தேனி. ஸோ பாலின விகிதம்னா என்ன, ஃபஸ்ட்டு டேட்டா வந்து மக்கள் தொகை, செகண்ட் டேட்டா வந்து பாலின விகிதம், ஓகேவா, அதில் அதிகம் குறைவு. தேர்டு டேட்டா வந்து குழந்தைகளுடைய பாலின விகிதம், அதில் அதிகம் மற்றும் குறைவு. ஃபோர்த் டேட்டா வந்து எழுத்தறிவு விகிதம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்காங்க, அதில் மக்கள் தொகையில் பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது, அதில் குழந்தைகள் எவ்வளோ இருக்காங்கன்றது தேர்டு, அப்புறம் அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபோர்த்து. அவ்வளோதான். ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சென்னை வந்து ஆஸ் யூஷுவலாக தெரியும், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் அப்படின்னா பெரம்பலூர், பெரும்பாலும் நீலகிரி, அரியலூர், தேனி. அப்புறம் அடர்த்தி வந்து 555, 480. குறைவான அடர்த்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலகிரி, திருச்சிராப்பள்ளி. மிக அதிக அடர்த்தி அப்படின்னா சென்னையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க, கன்னியாகுமரியிலும் இருப்பாங்க. ஆனால் நடுவில் இருக்கிற திருச்சியிலையும் நீலகிரிலையும் மட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி செட்டாக படித்து பாருங்கள், ஞாபகம் இருக்கும். அப்புறம் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னா பால் யாருக்கு ஊற்றணும், நாகத்துக்கு ஊற்றணும். ஸோ நாகத்துக்கு கன்னிப்பெண்கள் ஊற்றும் போது நீல கலராக மாறிடும். இது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதிக குழந்தை பாலின விகிதம் அப்படின்னா நீலகிரி, கன்னியாகுமரி மட்டும் வரும். இதில் குறைவான பாலின விகிதம் வந்து தேனி, தர்மபுரி. ஃபஸ்ட்டு அதிக பாலின விகிதத்தில் நாகப்பாம்பு க்ளூ, செகண்ட் குறைவான பாலின விகிதத்தில் வந்து தேனீக்கள் தான் க்ளூ. அதிக குழந்தைகள்னு வரும்போது நாகப்பட்டினத்தை விட்டுட்டு நீலகிரி, கன்னியாகுமரி போட்டுருங்க. அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து பயமாக இருக்கும் இல்லையா, அந்த கடலுக்குள்ளக்க போகிறது கடலூர், அரியலூர். அப்புறம் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மற்றும் சென்னை. குறைவான எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா தர்மபுரி, அரியலூர். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. ஜிஎஸ்க்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. ஜிஎஸ்சில் நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். நமக்கு 1 மந்த்து தான் டைம் இருக்குது. தமிழ் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வேர்டு புதுசாக பார்க்குறீங்களோ, இலக்கணம் அந்த மாதிரி, அப்புறம் மயங்கொலி சொற்கள் அந்த மாதிரி, ரகரம், நகரம், தகரம், இந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள். மோஸ்ட்லி புக்கில் இருக்கக்கூடிய 11th 12th சிறப்பு தமிழ் அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு, அது போக அவங்க அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா அதுக்கு மேலே விதித்த விதின்னு பார்த்துட்டு போக வேண்டியதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.